அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில் நல்ல குணாதிசயம் படைத்த ஒரு மனிதன் தாவீது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது தாவீதின் குமாரன் என்று சொல்வார்கள். தாவீதின் குமாரன். ஏன் தாவீதுக்கு மேல் ஆண்டவர் அவள் இரக்கம் வைத்தார் என்று கேட்டால், அவன் நல்ல குணசாலியானாக இருந்தான். நல்ல குணமுள்ளவனாக, நல்ல மனநிலை உள்ளவனாக, மற்றவர்களை பழிவாங்காதவனாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக. அவனுடைய மாமனாராகிய சவுல் அவனை கொல்லும்படி துரத்தி அடித்து அவன் உயிருக்கு போராடி மலைகளில் ஒழித்து கொண்டிருந்தான். எவ்வளோ பாடுகளை பெற்றிருந்தான். அந்த நேரங்களில் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் அவருக்கு உதவி செய்து அவனை பல இடங்களில் காப்பாற்றினான். ஏனென்றால் சிநேகம், உறவு சிநேகம் என்று சொல்லப்படுவது இரத்த பாசத்தை விட உயர்ந்தது. அல்லேலூயா சொல்லும் போகலாம். நல்ல சிநேகிதர்களுடைய அந்த சிநேகம் இரத்த பாசத்தை விட உயர்ந்தது. நல்ல சிநேகம் என்பது ஒருவருக்கொருவர் காதலிக்கிறாள் அல்லவா, அந்த காதலை விட உயர்ந்தது. நல்ல சிநேகம் என்பது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் நேசிக்கிற நல்ல சிநேகம்தான் இந்த சிநேகம்.